ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபுல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அது இல்லாமல் நம்ம குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டாக ஒரு ரெசிபி லாவா கேக் தான் பண்ண போகிறோம். ஸோ அது வீட்லேயே சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் பண்ணுறோம். ஸோ இது வந்து வாங்க பார்க்கலாம். என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சர்க்கரை நல்லா அரைச்சி வச்சுக்கணும் பவுட்ராக. ஸோ அதை ரெடியாக இருக்கிறதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் சாக்லேட்டு, அது வந்து பட்டரு, ஸோ ரெண்டுத்தையும் வந்து மெல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுலில் வந்து தயிரை நல்லா ஒரு சின்ன தயிர் தான், ஒரு பேக்கெட் 10 ரூபா தயிர் தான் அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நல்லா அடித்து வச்சுக்கிட்டோங்க தயிரை. ஏன்னா வந்து கேக் கொஞ்சம் சாஃப்டாக ஆகிறதுக்காக தயிர் நல்லா அடிக்கணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்ச சுகரையும் போட்டு அந்த தயிர் கூடயே மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். அதுக்கப்புறம் எங்ககிட்ட இருந்த கொக்கோ பவுடர் இருந்தது, அது இல்லாமல் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப்பு, அதை என்ன சொல்லுவாங்க எசன்ஸு. ஸோ அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. இது வந்து கேக் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்னஸில் வரணுன்னா அதுக்கு பெஸ்ட்டு ஒரே ஒரு ட்ரிக்கு தான். நம்ம வந்து கேக் வந்து மிக்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு ரொட்டேஷனில் மிக்ஸ் பண்ணுறோமோ அதே ரொட்டேஷனில் தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொட்டேஷன் மாறக்கூடாது. ஸோ ஒரே சைடு தான் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டு, ஸோ அதையும் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ என்கிட்ட கொஞ்சம் கோகோ பவுட்ரு இருந்து, கோகோ பவுட்ரு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே என்கிட்ட ஓவன் இருந்தது. ஸோ இன்றைக்கி ஓவனில் தான் கேக் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கோதுமை கேக் பண்ணியிருக்கேன், இட்லி சட்டியில் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஓவனில் பண்ண போகிறோம். ஓவன் அதுக்கு முன்னாடியே ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஹீட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இங்கே ரெசிப்பியை ரெடி பண்ணிகிட்ருக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே ரெசிபி அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால் பேக்கெட்டு. ஸோ பால் பேக்கெட்டையும் வந்து நம்ம அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் வந்து எப்போயுமே கேக்கில் யூஸ் பண்ணுறதா கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மைதா மாவு நான் வந்து 2 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1/2 கிலோ பண்ண போகிறோம். ஸோ அது மைதா மாவு கூட பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரே ஷேஃபில் தான் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு வந்து கேக்கோடைய பதம் பார்த்திங்கன்னா அந்த கேக் வந்து மிக்ஸ் பண்ணதை எடுத்து பார்த்திங்கன்னா அது ரிப்பன் கட்டிங்கில் வந்து அது விழணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது நமக்கு கரெக்டான பதம். ஸோ நெக்ஸ்ட்டு என்கிட்ட கப்பு இருந்தது. கப்பில் போட்டு ஃபஸ்ட்டு லேயரில் வந்து சாக்லேட் வச்சுட்டு 2வது லேயரும் மறுபடியும் அந்த கேக் கப்பில் ஒரு கப்பில் போட்டு ஒரு லேயராக போட்டு ஃபுல்லாக செட் பண்ணி வச்சியாச்சுங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஓவன் ரெடி ஆயிடுச்சு, ஹீட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளும் வந்து அந்த ஹீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 35 மினிட்ஸ் போதுங்க. 35 மினிட்ஸ்லேயே நமக்கு லாவா கேக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க வீடு ஃபுல்லாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஈவினிங் வீட்டுக்கு வரும்போதே வீடு ஃபுல்லாக என்ன வாசனைன்னு கேட்டுக்கிட்டே வந்தாங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயே வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, அந்த கேக்கை ஓப்பன் பண்ணி பிரிக்கும் போது அதுலேருந்து அந்த சாக்லேட் வந்து ஒரு க்ரீமியாக வரும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.